இருந்து இவள் எப்படி நீக்கிறதுன்னார். ஏன்பா என்ன செஞ்சாமா? ஏமா அந்த பெண்மணி என்ன செஞ்சா? இவ இந்த பிறவியில இவள் தர்வசீலை. இந்த பிறவியில இவளுடைய கணவன் பேரு சோமதேவர். இந்த 2 பேரும் இப்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க சோத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னு இவங்களுக்காக நீ என்ன நோக்கி கனகாதாரா பாடி என்ன நிறுத்தி வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஆதிசங்கர. ஆனா இவர்களுடைய போன பிறவியில இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் ரொம்ப அழகாக குச்சேலனும் அவனுடைய மனைவி சுசிலையும். குச்சேலன் ரொம்ப கஷ்டப்பட்டவர். சாந்திபனி என்கின்ற முனிவருடைய குருகுலத்துல கிருஷ்ணனும் குச்சேலரும் ஒண்ணு போல படிச்சாங்க. ஒண்ணு போல 2 பேரும் படிச்சாங்க. ஒரு நாள் துவாரகையினுடைய மன்னனாக கிருஷ்ணன் இருக்கின்ற பொழுது குச்சேலரை பாக்கிறதுக்கு, குச்சேலர் கிருஷ்ணனை பாக்கிறதுக்கு வர்றாரு. ஏன்னா வீடு ரொம்ப வறுமை. இந்த அம்மா சொன்னா, உங்க நண்பர் தான் பெரிய கோடீஸ்வரராச்சே, போய் அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம்லன்னு. சரின்ட்டு வேற வழியே இல்லாம நேரா புறப்பட்டு வந்தா. வாயில் காப்பவன் உள்ள விடமாட்டான். ஏன்னா ஆள் பார்க்க மெலிஞ்சி அழுக்கு ஆடையோட நிக்காரு. எப்ப நான் கிருஷ்ணனுக்கு நண்பன்பா, நம்பலன்னா அவனை போய் கூட்டிட்டு வாப்பா, அவன் இவன் பேசினான் குச்சேலன். உடனே ஆகா நண்பனா தான் இருக்கும். நேரம் உள்ள போய், யாரோ குச்சேலரா, உங்க நண்பரா, குருகுலத்துல ஒன்னா படிச்சீங்களா, உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஆனா ஆளை பார்த்தா உங்க நண்பர்னு சொல்ற மாதிரியே இல்லன்னு ஓடியே வந்துட்டான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் ஓடியே வந்து அப்படியே குச்சேலன் ஆவச்சேத்து கட்டி நேரா உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, இப்போ கிருஷ்ணனும் லக்ஷ்மியும் குச்சேலரும் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப குச்சேலர் கேட்டாரு, என்னடா குச்சேலா, நீ எப்பவுமே குருகுலத்துல படிக்கும் போது எனக்காக அவல் கொண்டுட்டு வருவியே, இன்னைக்கு நீ என்ன கொண்டுட்டு வந்திருக்கன்னு கேட்டார். உடனே நான் அப்பவே உன்கிட்ட கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ வாங்குவியோ வாங்க மாட்டியோன்னு எனக்கு ஒரே மன கிளேசம். நீயோ துவாரகையினுடைய மன்னன், நான் ஒரு அழுக்க ஆடையில ஒரு கந்தல் துணியில இந்த அவலை சுத்திட்டு வந்திருக்கேன். புடுறா முதல்ல அத அப்படின்னு அந்த அவலை வாங்கி அப்படி ஒரு பிடி வாயில போட்டார். போட்ட உடனே குச்சேலனுடைய வீடு மாட மாளிகை கூட கோபுரமா மாறிட்டு. அடுத்த பிடி எடுத்து வாயில போட்டார். மறுமை நலன்கள் அத்தனையும் குச்சேலனுக்கு போய் சேர்ந்துட்டு, இம்மையில உள்ள நலன் மட்டுமல்ல மறுமை நலனும் போய் சேர்ந்துட்டு, 3வது பிடி எடுத்து வாயில போட போனாரு பாருங்க கிருஷ்ணரு. அம்பாள் டப்புன்னு லட்சுமி கைய பிடிச்சுக்கிட்டா, வாயில போடாதன்னா. அவன் நினைச்சா, எப்பா இப்படிதான் வாமன ரூபத்துல மகாபலியை நீ ஆட்கொள்ள வருகின்ற பொழுது ஓரடியை தூக்கி விண்ணுல வச்ச, இன்னொரு அடியை தூக்கி மண்ணுல வச்ச, இன்னொரு காலடியை எங்க வைக்க அவன் உன்கிட்ட கேட்டான். என் தலையில வையின்னா தலையில வச்சு அவனை பாதாளத்துக்கு நீ அனுப்புன. ஆனா அவன் மனசுல நீ நீங்காத இடத்தை பிடிச்சிருக்க. அந்த மகாபலி மனசுல நீ நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறாய். அவனை உன் மனதிலே இன்றைக்கு வரைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறாய். அதை போல ஒரு பிடி போட்ட மாடமாளிகை கோடகோபுரம் ஆயிட்டு, இன்னொரு பிடி போட்ட மறுமை நலன்கள் எல்லாம் வந்துட்டு, 3வது பிடியையும் தூக்கி நீ போட்டீன்னா நீ முழுக்க முழுக்க குசேலர் மனசுலதான் இருப்ப. அப்புறம் என் மனசு என்ன ஆகிறது? அதனாலதான் கைய பிடிச்சு இழுத்தன்னு மனசுல நினைச்சாலே தவிர வெளியே சொல்லாம சொன்ன. இல்ல கிருஷ்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த 3வது பிடியை நீ சாப்பிட்டீன்னா அவன் கொண்டுட்டு வந்திருக்கிறது பிரசாதம். சாமி வாயில போட்ட பிறகு அது பிரசாதம். குசேலர் கையில இருக்கிற வரைக்கும் அது சாதாரண பொருள். அந்த பிரசாதத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்கணுமா இல்லையா? அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் பங்கு வேணும்னு கைய பிடிச்சு வாங்கி சாப்பிட்டேன்னா, அதை நினைவூட்டுறதுக்கு தான் இன்னைக்கும் சுவாமிக்கு பிரசாதம் வச்சு என்ன செய்யறோம்? வழிபாடு செய்யறோம். சுவாமிக்கு படைச்சிட்டு சுவாமி சாப்பிட்ட பிறகு நாம சாப்பிடறதா ஐதீகம். நம்புறோம், உணர்வு பூர்வமாக நம்புறோம். ஆனா கலிகாலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு சுண்டல் கிண்டல் அவல் எல்லாத்தையும் படைச்சிருக்கு. டபார்னு சாமி உண்டுகிட்டு இருக்கும்போது ஜெயமாரியம்மன் வந்து சுண்டல் அள்ளி வாயில போட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒரு பையன் நெய்வேத்தியம் வைக்க மாட்டான். வச்சுட்டு அது நம்மகிட்டே வர்றதுனால நாம என்ன செய்யறோம்? நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டு இருக்கோம். சுவாமியோட கைப்பட்ட உடனே இப்ப சூட்சமமாக அவள் அதை ஏற்றுக்கொள்கிறாள் என்று பொருள். அதனால சுவாமி ஏற்றுக்கொண்ட பிறகு அதை எல்லாருக்கும் பிரசாதமாக நாம என்ன செய்யறோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இல்லையா? அப்படி சொன்ன உடனே குசேலனுடைய அன்புக்கு ஒரு அழவே இல்லை. அப்படியே கிருஷ்ணர்கிட்ட விடை பெற்று கொண்டு போனான். இந்த சம்பவத்தை லட்சுமி சொன்னா, அப்பா சாதாரணமான கருணையாளன் இல்லை என் கணவன்,
ஒரு பிடி அவனை வாயில போட்ட உடனே செல்வங்கள் அத்தனையும் அவனுக்கு வந்து சேர்ந்தது. 2வது பிடி அவலை தூக்கி போட்ட உடனே மறுமையில போய் அனுபவிக்கக்கூடிய நலன்கள் எல்லாம் கிடைச்சது. எங்க 3வது பிடியும் போட்டு கிருஷ்ணா அவன் பிடிக்குள்ளே சிக்கிக்கிறானுங்கிறதுக்காகத்தான் நான் கைய பிடிச்சு நிறுத்தினேன். ஆனா அவ்வளவு குபேரனுடைய அந்தஸ்தும் செல்வமும் ஒட்டுமொத்தமா குசேலனுக்கும் சுசிலைக்கும் கிடைக்கட்டும்னு என் கணவர் மிக அற்புதமாக அனுகிரகம் பண்ணாரு. அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சான் குசேலன்? தான தர்மங்கள் செஞ்சானா? நற்காரியங்கள் செஞ்சானா? இல்லாதவனுக்கு கொடுத்தானா? பசிச்சவனுக்கு ஆகாரம் கொடுத்தானா? ஆச்சார அனுஷ்டானத்தோட நடந்து கொண்டானா? எந்த புண்ணிய காரியமும் இறைவனால் கொடுத்த செல்வத்தை பெற்றுக்கொண்ட குசேலனும் சுசிலையும் செய்யல. அந்த பாவம் தான் இந்த பிறவியில சோத்துக்கே வழி இல்லாம வறுமையில வந்து பிறந்தா. அந்த பிறவிதான் தர்வசீலை என்கின்ற அந்த பெண்ணு. அவ சுசிலை தான் தர்வசீலை, குச்சேலர் தான் இங்கே சோமதேவர். அப்போ என்ன பொருள்? தான தர்மம் செய்யாதவங்கிட்ட செல்வம் நிலைத்து இருக்காது. நீங்க எல்லாம் கேட்கலாம், நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எங்கம்மா தானம் பண்ண? 4 இட்லி சாப்பிடுற இடத்துல 2 இட்லி சாப்பிட்டுட்டு 2 இட்லி ஒருத்தர் கொடுக்கலாம்ல? மத்தியானம் பொங்குற சாப்பாட்டுல ஒரு பிடி சாதம் கொடுக்கலாம்ல? நம்முடைய மூதாதையர்கள் நாய்க்கு சோறு போட்டான், காக்காக்கு சோறு போட்டான், ஒரு அதிதிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டான். அந்த காலத்துல எங்க ஆட்சியில இன்னும் பசுமையாக எங்களுடைய சகோதரிகள் எல்லாம் சொல்லுவாங்க. எங்க ஆட்சி இறக்கும் போது எனக்கெல்லாம் வயசு வெறும் 8 மாசம் தான், எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய சகோதரிகள் எல்லாம் சொல்லுவாங்க, சமைக்கும் போதே தினமும் ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பையில போடுவாங்க. இவ்வளவுக்கும் ரொம்ப செல்வ செழிப்பு மிகுந்த விவசாய குடும்பம். அப்படி இருந்தும் ஒரு பிடி அரிசி எடுத்து இன்னொரு அண்டால போடுவாளாம். ஏன் ஆட்சி இப்படி சொல்றன்னா, ஒருவேளை நமக்கே தட்டுப்பாடு வந்தாலும் அது நமக்கு பயன்படும். அப்படியே இல்லாட்டாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி யாசகம் கேட்டு வர்றவனுக்கு ஒரு பிடியை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்ப யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு அதை செய்வார்கள். எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா விவசாயம் அறுவடை முடிஞ்ச உடனே இந்த வியாழக்கிழமை மட்டும் வயக்காட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த வியாழக்கிழமை தோறும் நெல்லு படிப்படியா இழந்து விவசாயிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அரிசியா திருச்சி வீட்டுல வந்திருக்கோம். அரிசி இல்லாதவர்கள் எல்லாம் வீட்டுல வந்து அரிசி வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, 12 மணிக்கு ஆகாரம் ரெடியான உடனே அந்த ஏரியால இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இடுப்புல வச்சுக்கிட்டு முதல்ல எங்க வீட்டுல தான் சாதம் வாங்க வருவாங்க. சத்தியமா ஜெயமாரியம்மன் கோயில்ல நிறைஞ்ச இடத்துல சொல்லிட்டு போறேன், கிட்டத்தட்ட 40-50 பசுமாடு ஒரு காலத்துல இருந்துதான் எங்க வீட்டுல. நான் ரொம்ப சின்ன பிள்ளை. எல்லா குழந்தைகளுக்கும் பால் ஃப்ரீ. தயிர் கேட்கறவங்களுக்கு தயிர் அப்படி கோப்பையில் அப்படி அள்ளி தான் கொடுப்பாங்களாம், கிள்ளி கொடுத்தது இல்ல அந்த காலத்துல. அந்த புண்ணியம்லாம் தான் எங்க வீட்டுல நாங்க இப்போ உலகம் பூரா தமிழ் பேசி ஆன்மீகம் பேசி அந்த புண்ணியம் எங்களை வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னா, விதை ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணா முளைக்கும். யோசித்து பாருங்கள், அந்த பலன் தான். அதனால வாழ்க்கையில தானம்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும். கல்வி கொடுக்க முடியலையா, யாராவது ஒருத்தருக்கு ஆகாரத்துக்கு வழி பண்ணுங்க. இல்ல அதுவும் முடியலையா, யாருக்காவது ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவத்துக்கு வழி பண்ணணும். இல்ல கல்யாண வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம், ஒரு பொட்டு தங்கம் வாங்கி. வசதி உள்ளவர்கள் தாராளமா ஒரு 5000 ரூபாய் 1 கிராம் இருக்கும், ஒரு 2 கிராம் வாங்கி கொடுக்கறதா இருந்தா 10,000 ரூபாய் வாங்கி கொடுக்கலாம். 10,000 ரூபாய் நீ கொடுக்க வேண்டாம், 10 லட்சம் நீ கொடுக்க வேண்டாம், 10 ரூபாய் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. ஒரு 1000 ரூபாய் வருமானம் வந்தா ஒரு 50 ரூபாய் செய்யுங்க. ஒரு 50 ரூபாய் வருமானம் வந்தா ஒரு 5 ரூபாயாவது போடணுமே தவிர எச்சு கேட்டு காக்கா வரட்டாம இந்த பிறவியில வாழ்ந்தோம்னா நாம கண்ணை மூடிட்டு போயிட்டு வரோம்ட்டு இந்த உலகத்துக்கு டாட்டா காட்டிட்டு போயிருவான். ஆனா நம்ம சந்ததி ரொம்ப கஷ்டப்படுவான், நம்ம பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க எவ்வளவோ எத்தனை வீடுகள்ல நீங்க பாக்கீங்க, எவ்வளவு சொத்து சுகம் சேர்த்து வச்சுட்டு போறாங்க. ஆனா பிள்ளைகள் பிச்சை எடுக்கும், பாத்திருக்கீங்களா? என்னப்பா உங்க தாத்தா எவ்வளவு சொத்து வச்சிருந்தாரு, நீ என்னப்பா இப்படி கஷ்டப்படுற அப்படின்னா, தாத்தா செஞ்ச சொத்துல இருந்திருக்கான், தாத்தா செஞ்ச தர்ம காரியத்தை இவன் ஃபாலோ பண்ணல. தான தர்மங்கள் கண்டிப்பா செய்யணும். சாப்பாடு பொங்குன உடனே முத வேலை காகத்துக்கு சாப்பாடு வைங்க. வீட்டுல நாய் வளர்த்தீங்கன்னா சாப்பாடு வைங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், இந்த லட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா சோறு பொங்குன உடனே முதல்ல வீட்டுல வயசானவங்க இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஏன்னா குழந்தை போலயே பசிய வெளியே சொல்ல தெரியாத வயசு. இந்த வயசானவனெல்லாம் பட்டினி போட்டீங்கன்னு வைங்க, இந்த ஜென்மம் இல்ல 7 ஜென்மத்துக்கும் விளங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் உண்மையை சொல்லிட்டு போறேங்க, இது என் சாபம் இல்ல.
நான் என்ன சாபம் விடுறதுக்கு நான் யாரு? உண்மையை சொல்றேன். காலாகாலமா எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய விளைவு என்னன்னு தெரியுமா? நோய். அந்த பாவத்தினுடைய விளைவு நோய். அந்த நோயை சம்பாதிக்காம நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்க, நான் வீட்டுல முதல்ல வயசானவங்க அவங்ககிட்ட 1000 குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்மகிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளை பத்தி என் மருமகளை பத்தி தெரியாதா கொண்டு பின்னுக்கு போய் பேசிட்டு போறது பெண்ண. குற்றமில்லாத திட்டு கூட வராதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. வயசுல மூத்தவங்களுடைய பசிய முதல்ல நீங்க நீக்கணும். யாராவது பெத்த தாய் தகப்பன் புருஷனுடைய அம்மா அப்பா மாமியாருங்கிற பேர்ல நீங்க கை தவுத்த அவங்களை தெருவுல விட்டீங்களோ, கண்டிப்பா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்களே நினைக்காதீங்க. நீங்க அதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். உங்களுடைய சந்ததிகள் ஒரு காலத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இதுவரைக்கும் தப்பு பண்ணி இருந்தா கூட அவன் மனசாட்சிக்கு தெரியும் எவன் மாமியாருக்கு சோறு போடலன்னு. உங்க மனசாட்சியில கை வச்சு ஜெயமாரியம்மன் சுண்டல் வாங்குறதுக்கு முன்னாடி அம்மா இனிமே என் மாமியாருக்கு படி இழந்துட்டு தான் உனக்கு அழப்பன்னு சொல்லுங்க. அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வரும். தயவுசெய்து செய்யாங்க. அவங்க கொடுமையே படுத்துட்டுங்க. ஏங்க அவன் கொடுமைப்படுத்தி ஒருத்தன் கொடுமைப்படுத்தினா அதுக்கு பதிலுக்கு நம்ம கொடுமைப்படுத்தணும் இருக்கா? ஒருத்தன் கொடுமையே படுத்தட்டும், நம்ம நன்மை செய்வோம்னே வச்சுக்கோங்க. 4 தடவை இல்ல 40 தடவை அந்த நன்மையை நீங்க திரும்ப திரும்ப செய்யும் போது ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய மனசு நிச்சயமாக மாறும். இந்த உலகத்துல யாருக்குமே துரோகம் பண்ணாம வாழ்ந்துட்டு போனுங்க. அதிலும் குறிப்பாக 10 மாசம் அந்த வயிற்றுக்குள்ள இருந்திருக்கமே, அந்த கடனை எப்படியாவது தீர்க்க முடியுமா? சுவாமி கிட்டப்பட்ட கடனை இதுவரைக்கும் தீர்த்திருக்கமா? சுவாமி நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரு? பாக்குறதுக்கு கண்ணு, கேட்கறதுக்கு ரொம்ப அழகான காது, பேசுறதுக்கு வாய். இந்த கைய பாருங்க, இப்படி நீட்டலாம், இப்படி கீழே மூடலாம், இப்படி மேல தூக்கலாம், அப்படியே சுத்தலாம். அதை லூப்ரிகேட் பண்றதுக்கு இங்க ரொம்ப அழகா ஒரு ஆயில கொடுத்து இங்கிட்டும் அங்கிட்டும் கைய அசைக்கிறதுக்குரிய வலிமையை கொடுத்து, இதுக்கெல்லாம் என்னைக்காவது அவனுக்கு நாம கடன் அடைச்சிருக்கோமா? அதை கூட நீங்க அடைக்க வேண்டாம். ஆனா அவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஜெயமாரியம்மன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எனக்கு நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஆனா நீ ஒரு கருவறைக்குள்ள இருந்தீல்ல, அதுக்கு நீ உண்மையா இருந்தா போதுங்கிறார். அதை மட்டுமாவது நாம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம செய்யணும். அப்படி பூர்வ ஜென்ம கர்மா தான் இந்த பிறவியில் அவர்கள் வறுமையில் வாடுகிறார்கள். ஆக ஒருத்தன் தானத்தை இறைவன் தர்மம் செய்யறதுக்கும் தானம் செய்யறதுக்கும் செல்வத்தை கொடுத்தான்னு சொன்னா அந்த செல்வம் தனக்கு மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும்? பயன்படணும்னு சொன்னார்களே. இந்த நிலையில நீங்க வழிபாடு செய்யுங்க. இந்த கனகாதாரா மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி என்பது இருக்கிறது. சாதாரணமான சக்தி இல்ல, மிக அருமையான சக்தி இந்த கனகாதார ஸ்தோத்திரம் படிப்பவர்களுக்கு இருக்கிறது. அதை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிச்சயமாக நீங்கி போயிடும். அதனால லட்சுமி வழிபாட்டுல ஒன்னே ஒன்னு சொல்றேன். இந்த 10 நாள் நவராத்திரிங்கிறது மட்டுமில்ல, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நல்ல கேட்கணும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குங்குமத்தை வாங்கணும். வெள்ளிக்கிழமை குங்குமத்தை அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். வியாழக்கிழமையே வாங்கிடணும், வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணணும். வியாழக்கிழமை காலையிலே கையில மருதாணி போட ஆரம்பிச்சிடணும். இந்த கையில லட்சுமி பூஜை பண்ணும் போது மட்டும் கையில மருதாணி இருக்கணும், கையில கண்ணாடி வளையல் இருக்கணும். பெரிய கோடீஸ்வரியா கூட இருக்கலாம், 2 கண்ணாடி வளையல் கையில இருக்கணும். அந்த நிலையோடு நீங்கள் பூஜை செய்தால், செய்து பாருங்க. எதையுமே சொன்னா உங்களுக்கு புரியாது, செஞ்சாதான் புரியும். செய்து பாருங்கள், அதனுடைய பலன் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு அம்மா கணவருக்கு உடம்புக்கு சரியில்லை, வயிற்றுல பெரிய கட்டி இருக்கு, அந்த கட்டிய வேற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதனால அவர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை ஆபரேட் பண்ணாலும் பொழைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருந்தது. அந்த அம்மா அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு எங்கெல்லாமோ அலைஞ்சா. கடைசியா சரணாகதி ஒரு தேவி உபாசகர்கிட்ட வந்தா. எப்பொழுதுமே தேவி உபாசகம் செய்பவர்களுக்கு சக்தி அதிகம். அவங்ககிட்ட ஒரு ஐயாட்ட வந்து, ஐயா இப்படி என் கணவர் உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க ஐயா, என்னையா பண்றது? அம்மா, யார் தலையெழுத்த யார் நிர்ணயம் பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு 5 வெள்ளிக்கிழமை நீ ஆலயத்துக்கு வந்து ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு நீ என்ன பண்ணு, கையில மருதாணி போட்டு விடு. அப்புறம் பாரு, நீ உனக்கு எப்படி அம்பாள் அனுகிரகம் பண்றான்னு பாருன்னார். இந்த அம்மாவும் மருதாணி அரைச்சி வாங்கிட்டு வந்து, இன்னைக்கு நம்ம அவசர காலத்துல ஒரு கோனை வச்சுக்கிட்டு கையில அளவர மயில் வரைகிறது என்ன, பாம்பு வரைகிறது என்ன, பூரான வரைகிறது என்ன, இதுதான் ட்ரெடிஷனல் மருதாணி. ஆனா அரைச்சு அந்த காலத்துல வச்சோம் இல்லையா? இப்ப அது வந்து ரொம்ப அவசர உலகத்துல எங்கேயும் நிறைய இடத்துல மருதாணி செடி கிடைக்கலன்ட்டு அந்த கோனை எடுத்துட்டு வைக்கிறோம். சரி, அதுலயும் மருதாணி இருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் கெமிக்கல் இருந்தாலும். அத கையில 5 வாரம்
5 சுமங்கலிகளுக்கு வச்சு விடணும். 6வது வாரத்துல இருந்து உனக்கு சுபிட்சம் ஆரம்பம். நீ நம்புறவனுக்கு தான் கடவுள்னு சொல்லி அனுப்புனார். இந்த அம்மா நேரம் மருதாணி எடுத்துட்டு கோயிலுக்கு வருவா, அம்பாள் கோயிலுக்கு வருவா. ஒரு 5 சுமங்கலி பெண்கள் பார்த்தாலே தெரியும் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அம்மா நான் உங்களுக்கு மருதாணி போட்டு விடுறேன். அதுல சில பேரு உடனே சரின்னு சொல்லுவாங்க, விவரம் தெரியுறவங்க. விவரம் தெரியாதவங்க வீட்டுல எனக்கு 1000 வேலை இருக்கு, இங்க உட்காந்து மருதாணிய போட்டுக்கிட்டு எப்ப இது காஞ்சி எப்ப நான் வீட்டுக்கு போகம்பாங்க. அவங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லன்னு அர்த்தம். அப்ப 5 பேரை தேர்ந்தெடுத்து மருதாணி போடணும். 4 வாரம் 4 சுமங்கலிகளுக்கு போட்டாங்க. 5வது வாரம் ஒரு ஆளுக்கு போடணும். அதோட அது ஒரு ஆளுக்கு தான் போட சொல்லியிருக்காங்க. 5 வாரம் 5 சுமங்கலி பெண்களுக்கு. 5வது வாரம் கோயில்ல வந்து காத்து கிடக்காங்க, ஒரு ஆள் கூட வரல, ஒருத்தர் கூட. ஆடவர்கள் நிறைய பேர் வராங்க, பெண்கள் எல்லாம் வயசானவர்கள் சுமங்கலிகள் அல்லாதவர்களே அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. என்னம்மா நீ போய் என்ன இப்படி சோதிக்கம்மா, அப்ப எங்க வீட்டுக்கார சோமாதம்மா, இப்படிதான் நம்ம டக்குன்னு மனசை விட்டுருவோம். நம்பணும், உறுதியா நம்பணும். என்னம்மா என்ன எப்படிமா நீ காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இத மாதிரி ஒரு குழந்தை இந்த நிக்குது பாருங்க, தெய்வீகமா இருக்கு அந்த பொண்ணு, அவ்வளவு அழகா இருக்குதுங்க. அப்படி நெத்தியில விபூதி வச்சுக்கிட்டு சுவாமியை பார்த்த மாதிரி இருக்கு. அது நேர குடுகுடுன்னு இத மாதிரி ஒரு குழந்தை ஓடி வந்து எனக்கு வச்சு விடுங்களேன் மருதாணி அப்படின்னு. உடனே அந்த அம்மா நினைச்சாங்க, தேவி உபாசகர் என்ன சொல்லியிருக்காரு, 5 சுமங்கலிகளுக்கு தானே வைக்க சொல்லியிருக்காரு, இது குழந்தையா இருக்க, இதுக்கு எப்படி வைக்கிறது, கடைசி நாள் இப்படி என்னுடைய வேண்டுதல் பூர்த்தி ஆகாம போச்சே அப்படின்னு இந்த குழந்தைய பாத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வைங்களேன் அந்த குழந்தை சொல்லுச்சு. சரின்னு அந்த குழந்தை கைய பிடிச்சு பொறுமையா, சின்ன குழந்தை கேக்குதுன்னு வச்சுட்டு மீதி மருதாணிய உருட்டி அந்த குழந்தை கையிலே கொடுத்து, உங்க வீட்டுல அம்மா இருக்காங்களா? ஆமா அம்மா இருக்காங்க. சூட்சமமா கேட்ட அந்த அம்மா, உங்க வீட்டுல அப்பா இருக்காங்களா அப்படின்னாங்க. அப்பா எதுவும் வெளியூர்ல வேலை செய்யறாங்களா? என்ன அர்த்தம், அப்பா இருக்காங்களா இல்லையா, சுமங்கலியா இல்லையான்னு தெரியணும். அப்பா இருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க சாயங்காலம். இந்த மருதாணியை கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்து எப்படியாவது போட சொல்லிடணும். என்ன போட சொல்லிடுறேன்ட்டு அந்த குழந்தை போயிட்டு 5 வாரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 7 வாரம் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வரல. நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாப்புல உயிரோடையா இருக்க போறேன், நான் வரல, நீ ஒண்ணு எனக்காக சிரமப்படாத அப்படின்னார். ஒரு நாள் அவங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து, இல்ல டாக்டர்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும், நீங்க 6 வாரமா டாக்டரை பார்க்கவே இல்ல, என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துருவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இந்த 5 வாரமும் இந்த பரிகாரத்தை செய்யற காலத்திலயும் அதுக்கு முன்னாடியும் சோர்ந்து பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாம இருந்த ஆளு நல்லா சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு. அந்த வித்தியாசம் தெரியுது. அதனால டாக்டர்கிட்ட கூப்பிடுறாங்க, வாங்க அவர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு இவரை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போன உடனே சீஃப் டாக்டர் எல்லாரும் வந்து திருப்பி ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. இந்த 5 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன் செல்லாது, 5 வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுப்போம், செல்லாது. அடுத்த நாளே இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம், திருப்பி ஸ்கேன் எடுக்கணும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வாக்குல சனி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இப்போ 5 வாரம் கழிச்சு போன உடனே ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருவோம்னு பார்த்தாங்க. அந்த ஸ்கேன்ல அவருக்கு அப்படி ஒரு கட்டி இருந்ததுக்குரிய அடையாளமே இல்ல. உடனே சீஃப் டாக்டர் மத்த ஜூனியர் டாக்டர்ஸ் கூப்பிட்டு, இது இவர் ரிப்போர்ட் தானான்னு கேட்டார். ஆமா இவர் ரிப்போர்ட் தான். இனிஷியல் செக் பண்ணீங்களா, டேட் செக் பண்ணீங்களா, எல்லாம் பாக்குறாங்க பழையபடி. இந்த 10 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் இப்ப எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அப்ப டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொன்னது கூட ஒரு நன்மையா போயிட்டு, உடனே ஐயா நீங்க என்ன கற்பனை பண்ணீங்களோ அந்த நோய்க்குண்டான அறிகுறி உங்களுக்கு இல்ல, அப்படி ஒரு கட்டியே உங்க வயிற்றுக்குள்ள இல்லன்னாங்க. இந்த அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து அவரை கைய பிடிச்சுக்கிட்டு நேரா கூட்டிட்டு கோயிலுக்கு போய் கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு உபாசகர் காலில் நெடுஞ்சாங்கரையா விழுந்தாங்க. ஐயா என்னையா அதிசயம், இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு சிம்டம்ஸும் இல்ல, அப்படி ஒரு கட்டியே வயிற்றுல இல்லன்னு சொல்றாங்களே, ஆனா நான் உங்களை சந்திக்கணும் எவ்வளவு முயற்சி பண்ணேன், என்னால வர முடியல. 5 வாரம் 5 சுமங்கலிகளை தேர்ந்தெடுத்து மருதாணி போட சொன்னீங்க, ஆனா கடைசி வாரம் ஒரு குழந்தை தான் வந்து மருதாணி வாங்குச்சு, வேற வழியே இல்லாம மருதாணியை உருட்டி உங்க அம்மாட்ட கொண்டு போய் குடுன்னு நான் அனுப்புனேன்னு சொன்னோன்னு உபாசகர் சிரிச்சார். நீ வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடந்ததுன்னு எனக்கு வந்து அவ சொல்லிட்டு போயிட்டார். என்னையா சொன்னார், குழந்தை ரூபத்துல வந்ததே ஜெயமாரியம்மன் தானம்மா, அவதானமா வந்து உன்னை காப்பாத்தனா, அவ மருதாணிய வாங்கிட்டு போனதே அந்த ஜெயமாரியம்மன் தான், அம்பாள் தான் வந்து மருதாணிய வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தை நீ மட்டும் இல்ல உனக்கு தெரிந்த பெண்கள் எல்லாருக்கும் நீ சொல்லு, எப்பொழுதுமே
வியாழக்கிழமை கையில லட்சுமி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மருதாணி வச்சுக்கிட்டு கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டு குபேர பூஜை ஆரம்பிச்சு மறுநாள் காலையில என்ன செய்யணும், சுக்கிர ஹோரையில லட்சுமிக்கு பூஜை பண்ணா செல்வம் அழியாத செல்வமாக இருக்கும். எப்பொழுதுமே மருதாணி போடுற பழக்கத்தை நாம வச்சுக்கிடணும். இன்னும் சொல்ல போனா நாம நமக்கே போடுறதை விட அதை ஒரு கைங்கரியமாக நீங்கள் மற்றவர்களுக்கு அதை போட்டு விட்டீங்கன்னு சொன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் உங்களை விட்டு விலகி போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி நாளைக்கு ரொம்ப அழகாக விஜயதசமியினுடைய வெற்றி வாகையை சூடப் போகிறோம். வித்யாரம்பம் எல்லாரும் என்ன செய்வோம், ரொம்ப அழகா நெல்லுல சுவாமியினுடைய நாமத்தை எழுதி புதிதாக கல்வி கற்க ஆரம்பிப்பவர்கள், புதிதாக இசையை கற்க ஆரம்பிப்பவர்கள், புதிதாக நடனக் கலைஞர்கள், புதிதாக எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், இவர்களுக்கெல்லாம் நாளைக்குத்தான் உகந்த நாள். அந்த சரஸ்வதி தேவிய மனசுல நினைச்சு ஆயூர் தேவி என்றவளுக்கு பேர். அவளை மனசுல நினைச்சு நீங்க நாளைக்கு தான் வழிபாடு செய்யணும். நான் ஒன்னு சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு சரஸ்வதி பூஜையை கொண்டாடணுமா, கொண்டாடும் போது என்ன செய்வோம், வீட்டுல விளக்கெல்லாம் தீபம் எல்லாம் ஏத்திட்டு நம்ம படிக்கிற புஸ்தகத்தை தூக்கி வைப்போம். இப்ப நான் ஒரு இசைக்கலைஞர்னு வைங்க, எனக்கு வீணை வாசிக்க தெரியும், என் வீணையை தூக்கி அம்பாள் முன்னாடி வைப்பேன். ஒருத்தர் வயலினிஸ்டா இருப்பார், அவர் வயலினை தூக்கி அம்மா முன்னாடி வைப்பாங்க. ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிப்பார், அவங்க வைப்பாங்க. ஒருத்தர் கவிஞரா இருப்பார், ஒரு ஏடையும் எழுத்தாணியும் வைப்பார். என்ன மாதிரி பேச்சாளர் வாழ்க்கையில சேர்த்த புஸ்தகத்துல ஒரு பாதி புஸ்தகத்தை கொண்டு அம்மாள் மேல வச்சு, அம்மா இதே பொழப்பு தொடர்ந்து ஓடணும், உன் புகழ உலகம் முழுந்து நான் பேசணும். இப்படி வழிபாடு பண்ண பிறகு அதுல உள்ள புத்தகங்களை எடுக்கக்கூடாது. ஆனா வெளியே நிறைய புத்தகம் வச்சிருப்போம்ல, அதை எடுத்து தாராளமா படிக்கலாம். நம்ம செய்யற தப்பு என்னன்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்க கூடாதுன்னு எவனோ சொல்லியிருக்கான். சரஸ்வதிக்கு கொண்டாடுற அன்னைக்கு ஒரு வயலும் புக்க திறக்கப்படாது. அன்னைக்கு நம்ம பயபூரா ஜாலியா இருக்கான். சரஸ்வதி பூஜைக்கு புஸ்தகம் திறக்க வேண்டாம். யார் சொன்னா? வித்தையை தந்தவளே அவதான். அவ முன்னாடி உட்கார்ந்து அந்த வித்தையை பாடும்போது அவன் மனசு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப பாட்டை என் மகளுக்கு நான் சொல்லி கொடுத்ததே நான் தான். நான் அரங்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மேடையில என் மக பாடுனா எனக்கு எப்படி இருக்கும்? அதை போல நாம பாடி காட்டினா, ஆடி காட்டினா, நம்ம வாத்தியத்தை வாசித்து காட்டினால் அவள் சந்தோஷப்படக்கூடியவள். அன்னைக்கு எந்த வேலையுமே இல்ல, எங்கேயும் போற வேலை இல்ல, அதுல வச்ச புத்தகத்தை எடுக்கக்கூடாது. ஆனா அதே நேரம் இப்ப நான் ஒரு வீணை வித்வான்னு வச்சுக்கோங்க, என் வீணையை வச்சு நான் சாமி கும்பிட்டுருப்பேன். அன்னைக்கு சாயங்காலம் நான் சத்திரப்பட்டிக்கு கச்சேரிக்கு வரணும், அந்த வீணையை எடுத்துட்டு தானே வர முடியும். அன்னைக்கு எடுக்கப்படாதுன்னு வீணை அங்க வச்சுட்டு வர முடியுமா? ஒரு வயலினிஸ்ட் அங்க வீணையை வச்சுட்டு வர முடியுமா? படிக்கவே கூடாது. இன்னைக்கு காலையில உட்கார்ந்து இந்த லட்சுமி பூஜை எப்படி எல்லாம் பண்ணணும்னு எல்லாத்தையும் உட்கார்ந்து ரெக்கலெக்ட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா தானே சாயங்காலம் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல முடியும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்கப்படாதா அப்படின்னா. இங்க வீட்டுல வந்து நான் எங்க புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பேச முடியும். அப்ப கண்டென்ட் கொடுக்கணும்னா படிச்சாகணும். படிக்க கூடாது என்று சரஸ்வதி பூஜை இன்றைக்கு நாம சொல்லி வைத்திருப்பது தவறான செய்தி. நல்லா படிக்கலாம். வித்தையை தந்தவள் முன்னால் அமர்ந்து நல்லா பாடலாம், அவ முன்னாடி நல்லா ஆடலாம், சகல கலைகளையும் பிரயோகப்படுத்தலாம். தேவை இருக்கும் பட்சத்தில் அதை வெளியே எடுக்கலாமே தவிர அன்றைக்கு அந்த புத்தகத்திலோ வாத்திய கருவியிலையோ எந்த தேவையும் இல்லைன்னா அது ஒரு நாள் முழுவதும் சரஸ்வதியினுடைய பார்வை அதுல முழுசாக விழணும். நாளைக்கு தான் அந்த புத்தகத்தையோ வாத்தியத்தையோ நம்ம எடுக்கலாம். தேவைப்பட்டால் அன்றே எடுத்து நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்ப எத்தனையோ மந்திர புத்தகங்களை கொண்டு போய் சுவாமி முன்னாடி வைக்கிறோம். இன்னைக்கு சரஸ்வதிக்கு மந்திரம் சொல்லணும். குமரகுருபரர் பாடின சகலாங்கலாவல்லி மாலை பாடினா படிக்காத குழந்தையும் பாடும். பண்ணும் பரதமும் கல்வியும் தேஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எழுதி எய்தனல்கா எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலம் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லி என்ன அந்த சகலகலாவல்லி மாலைய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பாடினா சகல வித்தைகளும் நமக்கு கையில வந்து சேரும். ஏனென்று சொன்னால் பிரம்மா படைப்பு தொழிலை செய்கின்ற பொழுதே 4 வேதங்களையும் சரஸ்வதியையும் அருகிலே வைத்துக் கொண்டுதான் படைப்பு தொழிலை செய்தார் என்று ரொம்ப அழகாக புராணங்கள் எல்லாம் தெளிவாக சொல்கிறது. என்று சொன்னால் அந்த சரஸ்வதி வழிபாட்டின் வாயிலாக நல்ல கல்வியை பெற்று நல்ல ஞானத்தை பெற்று தீட்சமான அறிவை பெறணும். ஒன்னு சொல்லிட்டு போறேன், சரஸ்வதியை வழிபட்டால் கல்வியை பெறலாம், அறிவை பெறலாம், ஞானத்தை பெறலாம். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அறிவே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துறாது. அறிவு வேறு, ஞானம் வேறு. ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லி சொற்பொழிவை முடிக்கிறேன். பெத்த தாயை கவனிக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இந்த கவனிக்கணுங்கிறது அறிவு. ஆனா எது ஞானம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்.
இப்போ ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, அம்மா எனக்கு 3 பையங்க. மூத்த பையன் அமெரிக்கால சாப்ட்வேர் என்ஜினியர். அப்படியாமா? 2வது பையன் ஜப்பான்ல இருக்கான். அவன் ஏதோ பெரிய டெக்னாலஜி படிச்சிருக்காமா, எனக்கு வாய்க்குள்ளே நுழைய முடியல, அவ்வளவு பெரிய படிப்பு, 5 லட்சம் ரூபாய் சம்பளமா மாசம். 3வது பையன் மொரீஷியஸ்ல இருக்கான், பெரிய தமிழ் பேராசிரியர். அம்மா, ஒரு பையன் ஜப்பான்ல, ஒரு பையன் அமெரிக்கால, ஒரு பையன் மொரீஷியஸ்ல, நீங்க எங்க இருக்கீங்க? அநாத ஆசிரமத்தில் இருக்கான்னு. இவன் படிச்ச படிப்பு பூரா அறிவே தவிர அது ஞானம் அல்ல. கற்ற கல்வியை கொண்டு அந்த கல்வியை தானும் கல்வியின்படி நடந்து மற்றவர்களின் கல்வியின்படி நடக்கும்படியாக எவன் ஒருவன் தூண்டுகிறானோ அவன் பெற்றதுதான் அறிவு ஞானமோ. ஞானம் இல்லாத அறிவால புண்ணியம் என்பது இல்லை. இப்ப நான் மேடையில நல்லா உட்கார்ந்து மணிக்கணக்கில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா வாழ்க்கையில் அதை 1% கூட நான் கடைபிடிக்கல. நான் மேடையில பேசுற தகுதி எனக்கு உண்டா? தகுதி எனக்கு உண்டா? மேடை ஏறி பேசும்போது 6 போல பேச்சு, கீழே இறங்கி போன போது சொன்னதெல்லாம் போச்சுமா கண்ணதாசன். அப்படி வாழப்படாது. மனிதன்ட்ட சில பலவீனங்கள் இருக்கும், சில சங்கடங்கள் இருக்கும். ஆனா 100 பின்பற்றாட்டா கூட ஊருக்கு உபதேசம் பண்ற ஆளு ஒரு 60% பின்பற்றணுமா இல்லையா? அப்பதானே பேசுற பேச்சுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்த சரஸ்வதிக்கும் நாம கொடுக்கிற மரியாதை. ஆக அறிவை ஞானமாக மாற்றி அந்த ஞானத்தின் வாயிலாக இந்த உலகமே சேமமாக வேண்டும், இந்த உலகமே மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும். காலையில் எந்திரிக்கும் போது அதான் நினைக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். இல்ல, இந்த உலகம் சேமமா இருக்கணும், நல்ல மழை வரணும், பஞ்சம் பிணி இல்லாம மக்கள் நோய் நொடி இல்லாம மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி பாருங்க. உங்க தேவைகளை இறைவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான்? நிறைவேற்றுவான். ஆக லக்ஷ்மி வழிபாட்டை தெரிந்து கொண்டு அம்பிகை சரணடையுங்கள். சரஸ்வதியினுடைய வித்யாரம்ப நாளாக இருக்கக்கூடிய நாளைய தினம் ஞானத்திற்கும் அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எது அறிவு எது ஞானம் என்பதை நம் சந்ததிகளுக்கு போதித்து லக்ஷ்மியை, ஆயுர் தேவியை, சரஸ்வதியை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் சகல சௌபாகியங்களும் மங்களமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் என்றைக்கும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் உங்களை தேடி வரும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆக சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராச தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு மிகவும் இறங்கி அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி, ஆகுநல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய். சுகிர்த குணசாலி, பரிமாலி, திரிசூலி, மங்கள விசாலி, மகவனானை தாயழிக் கொணதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமே, சுபநேமி, புகழ்நாமே, சிவசாமி, அபிராமி, உமையே என்று அந்த அம்பாளுடைய பாதங்களில் அத்துணை பேரையும் சமர்ப்பித்து நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் மன நிறைவையும் மங்களத்தையும் மன அமைதியையும் தர வேண்டும் என்று நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் நாம் பிறந்த இந்த ஊருக்காகவும் இந்த ஊரை சார்ந்த சமூகத்திற்காகவும் சமூகங்களை கொண்ட இந்த இந்திய திருநாட்டிற்காகவும் நாம் இறைவனை வேண்டுவோம். சகல சௌபாகியங்களையும் இந்த திருநாடு பெற வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்து அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த நிகழ்வை திறம்பட செவிமடுத்து கேட்ட பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடை பெறுகிறேன். அம்பாளுடைய அனுகிரகம் உங்களிடம் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி விடை பெறுகிறேன். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வாய் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க செய்த அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தமும் வழ்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.